பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்கள் நேர்வழி பெறுவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக அன்போடு இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய வசனம் எதனை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எவ்வாறு நாம் பயன்பெறுவது என்பதை பார்க்க இருக்கின்றோம். புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சிவப்பு பட்டன் இருக்கும் கீழே. அதை தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் தொட்டால் 3 பில்லு வரும். அது மேலே உள்ள ஆல் அப்படிங்கிற பில்லை தொட்டிங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் மற்றும் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகள் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைங்கள்ட்டையுமே அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன், இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன் எல்லாட்டையுமே இருக்குது. பிள்ளை சின்ன பிள்ளை கூட என்ன செய்யணுமோ அது அழுதுச்சுன்னு சொன்னால் இதை போட்டு இதில் படத்தை போட்டு அதை அழுகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பெரிய பையனை வந்துட்டான்னு சொன்னால் இதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் கேம் விளாட்றான். என்ன கேம் விளாட்றான்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அவன் அதில் என்ன தான் செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அது அடிக்ட் ஆகும்போது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி தான் அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வர்றது? கண்ணியத்துக்குரியவர்களே, முதல்ல இஸ்லாமிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். நான் பின்னாடி சொல்கிறேன், எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு முன்பு நம்ம சொல்கிறத கேட்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தலாம். வலில்லாஹில் அஸ்மால் ஹஸ்னா ஃபத்உ பிஹா, அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான். அழைக்கிறதா என்ன? நமக்கு என்ன தேவையோ அந்த பெயரை கொண்டு அழைக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். இது ஆன்மீகமான விஷயம். இந்த விஷயம் கணித்துக்குரியவர்களே, இப்போது அதில் மிக ஒரு சிறந்த பேர் என்னன்னு சொன்னால் வதூது. வதூது நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். கீழே பாருங்கள், முக்கான மாதிரி இங்கே இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், அது தொட்டிங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்கிரிப்ட் வந்துடும். ஒரு கருப்பாக அப்படி ஒரு முக்கானமாக இருக்கும். அதை நான் இதை எழுதியிருப்பேன், வதூதுங்கிற தமிழ் எழுதியிருப்பேன். அதை பாருங்கள். அன்றைக்கி தமிழ் இங்கிலீஷ்லேயும் எழுதுகிறேன். அதில் மிக அன்புடையவன். வதூதுனா மிக அன்புடையவன். நம்ம பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறோம், சரியா? அப்போது அந்த அன்பின் காரணமாக அவங்க நேர்வழி நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம். அப்போ இந்த பெயரை கொண்டு நாம் அவர் எப்படி உபயோகப்படுத்துறோன்னு சொன்னால், ஜும்மா தொழுகைக்கு பின்பு 1001 தடவை யா வதூத் யா வதூத் யா வதூத் அப்படிங்கிறத ஓதி தண்ணியில் கொடுத்தாலும் சரி தான், இல்லை உணவு சாப்பிடக்கூடிய உணவில் கொடுத்தாலும் சரி தான், இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் மட்டும் இல்லை, முதல்ல ஜும்மா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்களா, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபஜ்ருக்கு பின்பாக 1001 தடவை யா வதூத் யா வதூத் யா வதூத். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக சலவாத் 11 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் 11 தடவை, யா வதூத் யா வதூத் யா வதூத். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது தஸ்பீஹ் ஓதுனீங்கன்னா. 1001 தடவை ஓதிட்டு, யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என் பிள்ளைக்கு நேர்வழி காட்டுவாயாக. திரும்ப சலவாத்து 11 தடவை ஓதி தண்ணியில் ஊதி கொடுங்க, இல்லைன்னா உணவில் ஊதி கொடுங்க. கொடுத்துருந்தீங்கன்னா இது காலை மாதிரி தொடர்ந்து என்ன செய்யுங்க, காலையில் ஒரு தடவை கொடுத்தா போதுமானது, சரிங்களா? இது அது முடியலையா, காலையில் 500 தடவை, மாலையில் 500 தடவை. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் ஊதி அந்த தண்ணி என்ன செய்ய கொடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து நீ கொடுக்கும்போது 40 நாள் கொடுக்கும்போது அதுக்கு முன்பாகவே உங்கள் பையன் உங்கள் சொல்லை கேட்பதை நீ பார்க்க முடியும். இது பிள்ளைக்கு மட்டுமான்னு சொன்னால், கணவன் மனைவி, இப்போ கணவன் சொல்கிறாங்க நம்ம அன்பு இல்லாமல் இருக்காங்க, பிரியம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சண்டை இதே நீங்கள் என்ன சொல்லி கொடுத்து என்ன செய்ய அவங்க பிரியம் உண்டாகும். வதூதுன்னா மிக அன்புடையவன். அந்த தன்மை உங்கள் கணவன்கிட்ட வரும். உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஆகவே என்ன செய்யுங்க, இதை டெய்லி ஓதுங்க. 40 நாள் முடிஞ்சு அவங்க பாசம் ஆகிட்டாங்களா, அதுக்கப்புறம் டெய்லி என்ன செய்யுங்க, ஒரு 100 தடவையாவது ஓதிக்குங்க. 100 தடவை ஓதி அல்லாஹ்வை துவா செஞ்சுட்டே இருங்க. எப்போதுமே துவா செய்வதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து துவா செய்யுங்க. ஒக்கால ரப்புக்கு முட்உனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் என்கிட்ட கேளுங்கிறான்,
நீங்கள் கேட்டு நிச்சயமாக தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம கேட்பதெல்லாம் அல்லாட்ட கிடைக்கணும்னு சொன்னால் 2 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்றாவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக ஃபாலோ பண்ணணும். நபியுடைய வழிமுறையை முழுமையாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் இந்த உலகத்துக்கு நல்லது. இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். மறுமையில் வெற்றி காரணமாக அமையும். ஏன்னா இந்த உலகத்தோட முடியாது நமக்கு. மறுமைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று அது சொர்க்கம் அல்லது நரகம். இது ரெண்டுமே எல்லாம் படைச்சு வச்சுட்டான். ரெண்டும் தயாராக இருக்கிறது. அப்போ நரகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நெருப்பு தான், பயங்கரமான நெருப்பு. அதாவது சில நெருப்பில் வந்து அந்த மண்டை ஓடு வந்து உடனே பஸ்மம் ஆயிருமா, திரும்ப உடம்பு கொடுக்கப்படும், திரும்ப பஸ்மாகும். இதுமா அந்த வேதனையை சுகித்து கொண்டே இருக்க வேண்டும். பல வருடங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், பல கோடிக்கணக்கான வருடங்கள். ஏன்னா மௌத்தே இல்லை இங்கே. இது சிறப்பாக நல்ல அமல் செய்யும்போது அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடக்கும் பொழுது சொர்க்கத்தில் ராஜா மாதிரி அவனுக்கு 70 ஹூரின் பெண்கள் கொடுக்கப்படுவார்கள். அனைத்து விதமான பழங்கள் எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு எந்த சாப்பாடும் சரி தான். மீன், கோழி, எது கேட்டாலும் கிடைக்கும். அங்கே இல்லைங்கிறதே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் பெரிய பெரிய மாளிகைகள், நம்ம நினச்சி பார்க்காத தங்க மாளிகைகள் கிடைக்கும். இதெல்லாம் கோடி கோடி வருஷம் அதில் இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். அப்போ இது ராஜா மாதிரி இருக்கக்கூடிய இது சிறப்பா, இல்லை நெருப்பில் போய் இருப்பது சிறப்பா? இப்போ உங்களுக்கே தெரியும், ராஜா மாதிரி இருப்பது தான் சிறப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம வாழ்ந்து இறந்து போகிறதுக்கு வரவில்லை, வாழ்ந்து சம்பாதித்து இறப்பதான் வந்திருக்கிறோம். நம்ம சம்பாதிக்க மண்மைக்கு சேர்க்க வேண்டும். அல்லது கலக்கல் மௌத்து வல் ஹயாத்தில் எவ்வளவுக்கு மைக்கும் அஹ்சன் அமல். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையை மரணை கொடுத்துருக்கேன். எதுக்கு தெரியுமா? உங்களை சிறந்த அமல் செய்வதை யார் என்ன சோதனை செய்வதற்காக வேண்டும். அப்போது நம்ம சில விஷயங்கள் பின்பற்றணும். ஒன்றா என்ன சொன்னால், 5 நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழுங்க, பயபக்தியும் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத், இஷ்ராக், லுஹா, அவ்வாபின் தொழுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய விஷயங்கள். அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. நோம்பு 30 நோம்பு நோருங்க. யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ சீக்கிரமே ஹஜ்ஜு செஞ்சுடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலை மாலை தஸ்பீஹாத் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக்கி கொள்ளுங்க. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிடுங்க. எவ்வளோ வேலை தான், 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை இதில் ஒதுக்கிடுங்க. 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 4வது கலிமா 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் 7 தடவை கேளுங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை கட்டாயம் ஓதிட்டு வாங்க. நீங்கள் இது மாதிரி ஓதிட்டு கேட்டு துவா கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும், சந்தேகமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கணவனுக்கு செய்ய வேண்டும் கடமை, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு எல்லா கடமையும் சரியாக செய்யுங்க. எதுலேயும் குறை வைக்காதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுத்துடாதீங்க. 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியட்ட ஒப்படைச்சிருங்க. குரானை காலை மாலை ஓதுவாங்க, ஓதிட்டு வாங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓதுவது என்று நம்ம செஞ்சுருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் 98 40 92 59 49 இதுக்கு நீங்கள் பேசி அனுப்புனீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பேசினோம்னா அந்த குரானில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. நீங்கள் 3 மணி நேரத்தில் குரான் கற்றுக்கலாம் தஜ்வீதோட. இதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெற்றி உங்களுக்கு, மறுமையில வெற்றி உங்களுக்கு, இம்மையில மறுமையில வெற்றி உங்களுக்கு. இதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். சும்மா வேஸ்ட்டாக டயத்தை கழிக்காதீங்க. டிவி பார்க்குறது, இந்த மாதிரி வீடியோக்கள், தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்குறது, டயத்தை வேஸ்ட்டாக குறைக்காதீங்க. 1 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா இது உலகத்தை விட சிறப்பு. அப்போ எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. எல்லாம் அல்லாஹ் தஆலா இம்மை மறுமை வெற்றி நமக்கு தருவானாக. இது அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்து நன்மையின் பங்குதாரர் நீங்கள் ஆகிக்கொள்ளுங்க. புதிதாக வரக்கூடியங்க இடது பக்கம் பாருங்கள், பிரைட் பயான் கீழே இருக்கும், தமிழ் பயான். அதை தொட்டிங்கன்னா என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகிரும். குரானை கொண்டு எவ்வாறு அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு, அனைத்து நோய்க்கு தீர்வு நம்ம போட்டிருக்கோம். அது என்ன செய்யுங்க, நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இதே திக்குன்னு சொல்லியிருக்கோம், மூச்சில் செய்யக்கூடிய திக்கு. அது என்னென்னு சொன்னால், நம்ம அனைத்து அவளையும் சரி செய்யக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த திக்கரும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து அதையும் அது காலை மாலை 20 நிமிஷம் செஞ்சுட்டு வாங்க. இம்மை மறுமை வெற்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.